வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னா நாளைய தினம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நம்ம காமாட்சி அம்மனை நினச்சி இந்த வழிபாடை நம்ம துவங்கணும். அடுத்து வரக்கூடிய 16 வாரம் நம்ம இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யணும். நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரப்ப நீங்கள் நினச்ச காரியம் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலுமே சரி இது நடந்து முடியும். நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க செஞ்சு பாருங்க. அந்த வழிபாடு எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம். இந்த வழிபாடு பாத்தீங்கன்னா மகா பெரியவா அவங்களுடைய பக்தர் ஒருத்தவங்களுக்கு சொன்ன வழிபாடு. அவங்களும் இந்த வழிபாடை 16 வாரம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார நல்ல பலன் கிடைச்சதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த வழிபாடு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பாருங்க. எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்மள ஒரு சில பேர் வீட்டில் காமாட்சி அம்மனுடைய திருவுருவ படம் இருக்கும், ஒரு சில பேர் வீட்டில் இருக்காது. ஒருவேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு சின்ன காமாட்சி அம்மனுடைய திருவுருவ படத்தை இந்த பூஜைக்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மனுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கை நீங்கள் வச்சுக்கணும். அந்த விளக்கில் நல்லெண்ணெய் இல்லை நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். காமாட்சி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாவது நீங்கள் வச்சுக்கோங்க. எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் 2 வாழைப்பழம் 2 கல்கண்டு இதையாவது நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கிட்டு காமாட்சி அம்மனுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பாடலை டிவிலையோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களும் தாராளமாக பாடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் வைக்கணும். எல்லா வேண்டுதலையும் வைக்காதீங்க. ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சு 16 வாரத்துக்குள்ளார என்னுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கான முயற்சிகளையும் நீங்க செய்ய ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு திருமணம் நடக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும், உடல் ஆரோக்கியம் சரியாகணும், இல்ல பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுங்க. ஆனா இந்த வழிபாடு நீங்க செய்யறப்ப ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும்தான் வைக்கணும். அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை. நீங்க நாளையிலேருந்து தொடங்குனீங்க அப்படின்னா தொடர்ந்து 16 வாரங்கள் இந்த வழிபாடை நீங்க செய்யணும். இந்த வாரம் நீங்க முதல் வாரமா கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு ஏத்துங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் இந்த அகல் விளக்கோட எண்ணிக்கையை ஏற்றிக்கிட்டே போகணும். 2வது வாரம் வரப்ப 2 ஏற்றணும், 3வது வாரம் வரப்ப 3 ஏற்றணும். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வாங்க. 16 வாரம் வரப்ப பார்த்தீங்கன்னா 16 விளக்குகள் நீங்கள் ஏற்றி வச்சிருக்கணும். இதே மாதிரி செஞ்சுட்டு இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க. யார் ஒருத்தவங்க தொடர்ந்து 16 வாரங்கள் இந்த பூஜையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு 16 வாரம் முடியறதுக்குள்ளாரே கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். 16வது வாரம் நீங்கள் இந்த பூஜையை முடிக்கிற அன்னைக்கு கொஞ்சமாக பிரசாதம் ஏதாவது செஞ்சுட்டு வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு யாருக்காவது நீங்க இந்த தாம்பாளத்தை தானமா கொடுத்துடணும். ஒருவேளை நீங்க அதை செய்யறப்ப நடுவுல மாதவிடாய் நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமையை நீங்க கணக்குல எடுத்துக்காம அடுத்த வெள்ளிக்கிழமைய கணக்குல எடுத்துட்டு தொடர்ந்து இந்த வழிபாடை நீங்க செய்யலாம். ஆனா வேற எந்த காரணத்துக்காகவும் இந்த வழிபாடை நீங்க தடை செய்யக்கூடாது. இந்த வழிபாடை நீங்க தடைப்படாம தொடர்ந்து செஞ்சு பாருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் நல்ல வழியானது கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.